அனைவருக்கும் வணக்கம். இறந்த உயிர்களுக்கு உருவம் இருக்குமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உருவங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதற்கு தனிப்பட்ட உருவம் என்று எதுவும் கிடையாது. சிலர் சொல்கிறாங்க அதற்கு ஒரு காற்று போல வெண்மை நிறமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அதற்கு கால் கிடையாது, உடம்பு மட்டும் எறும்பு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அதற்கு தலை இல்லை என்று சொல்கின்றார்கள். அப்போ என்ன உடம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலற்ற உயிர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு உருவம் என்று எதுவும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்ஸு இந்த ஆன்மாவானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டது என்றால், அந்த ஆன்மாவானது இந்த உடலில் இருக்கும் பொழுது தன்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தன்னை எவ்வாறாக மதிப்பீடு செய்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய உருவமானது அமையும். அதாவது இந்த உடலை விட்டு சென்ற பின்பு அதனுடைய உருவமானது ஒரு வடிவமைப்பை எடுக்கும். அந்த வடிவமைப்பானது கர்ம வினையின் அடிப்படையில் அதனுடைய இயல்புகளின் அதனுடைய தன்மைகளின் அடிப்படையில் அமைக்கப்படும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவன் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தான் மிகவும் அழகானவன், தன்னை பிறருக்கு அழகாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் என்னுடைய ஆடைகளை நல்ல விதமாக கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து பிறருக்கு என்னை மிகவும் ஒரு சுத்தமான மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு மனிதனாக பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒருவனின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது என்றால், அதை சார்ந்த தன்மைகள், அதை சார்ந்த இயல்புகளானது அந்த உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாவுக்கு அந்த இயல்புகள், அதை சார்ந்த இயல்புகளானது அதை சார்ந்த ஒரு வடிவத்தை எடுக்கும். இதை சார்ந்த வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடலற்ற போது அதனுடைய அந்த ஆன்மா அந்த உருவமானது ஒரு மிகவும் அழகான ஒரு ஆடையை அணிந்திருப்பது போலவும், தன்னை மிகவும் அழகாக வைத்திருப்பது போலவும், உடல் உறுப்புகளை நல்ல வலிமையாக நல்ல மசில்ஸை வைத்திருப்பது போலவும், நல்ல உயரமுடையதாகவும் நல்ல உயரமிக்க நல்ல ஒரு அழகான ஆடைகளை அணிந்திருப்பது போல அதனுடைய உருவத்தை அதனுடைய இயல்பானது மாற்றிக்கொள்ளும். இதுதான் அதனுடைய இயல்பு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்குறாங்க. படங்களை பார்த்து கொண்டு தன்னை ஒரு இந்த அவதார் அந்த மாதிரி அந்த அனிமேஷன் படங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இயற்கையாகவே தான் ஒரு அவதார் போலவும், தனக்கு அந்த அவதார் இந்த அனிமேஷன் போன்ற அந்த அந்த மாயாஜாலமிக்க ஒரு விசித்திரமான ஒரு உருவங்கள் போல தன்னை ஒரு கற்பனை கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஒருவனுடைய மனதில் அதிகமாக அதை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது அவனுடைய கர்ம வினையானது அதை சார்ந்த ஒரு கட்டமைப்பை அவனுக்குள் உருவாக்குகின்றது. அந்த நிலையில் அவன் அந்த உடம்பை விட்டு சென்றான் என்றால் அவனுடைய ஆன்மா அதை சார்ந்த ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை எடுக்கும் என்பதை விட அதனுடைய பிராண சக்திகளின் அதிர்வுகள் அதை போன்ற ஒரு இயல்பை அதை போன்ற ஒரு தன்மையை அது உருவாக்கி கொள்ளும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு முகத்துடனும், அதனுடைய இதயம் வெளியே இருப்பது போலவும், கால் கீழே இருப்பது போலவும், தலை மேலே இருப்பது போலவும், அதனுடைய இதயத்தை கையில் வைத்திருப்பது போலவும், இது போன்ற வித்தியாசமான ஒரு உருவங்களில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவை அனைத்தும் அவனுடைய மனதினுடைய கற்பனையின் காரணமாக அது இயல்பாக மாற்றப்பட்டது. அந்த இயல்பின் காரணமாக அந்த இயல்பின் தன்மையை தன்னுடைய உடலற்ற பின்பு ஒரு உருவமாக ஒரு கற்பனை வடிவத்தை எடுத்து வைத்திருக்கின்றது அந்த உடலற்ற ஆத்மா. இதுதான். அப்போ இதற்கு குறிப்பிட்ட ஒரு வடிவம் என்று இருக்காது. அதனுடைய மனதினுடைய அந்த பதிவுகளுக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய தன்மைகளை அது உருவாக்கி கொள்ளும்.
தன்னுடைய இயல்பிற்கேற்ப தன்னுடைய உருவத்தை அது உருவாக்கி கொள்ளும். இப்போ இதுதான் நிறைய இறந்த ஆத்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கால் இல்லாத போல் நிறைய பேருக்கு இந்த படங்கள்லாம் போடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அது உடம்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துவதற்காக, அது ஒரு காற்றை போன்று இருப்பது என்பதை தெரியப்படுத்துவதற்காக, நமக்கு புரிய வைப்பதற்காக கால் இல்லை, அது இந்த பூமியில் தன்னுடைய அந்த பாதத்தை பதிக்கவில்லை, அது காற்றை போல் மிதந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக அவ்வாறு ஒரு கற்பனையாக திரைப்படங்களில் போடுறாங்க. அதுக்கு உடம்பு இருக்கும், கால் இல்லை என்று ஒரு கற்பனையான ஒரு உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி தான் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அந்த உடலற்ற அந்த ஆன்மாவானது மிகவும் அகோரமாகவும் இருப்பதற்கும் மிகவும் அழகாக இருப்பதற்கும் அதனுடைய கர்மவினையின் தன்மைகளுக்கு ஏற்பவே அமையும். அனைவருக்கும் நன்றி.